இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ சார், இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்ன பிரச்சனை? அவர் கம்ப்ளீட்டா இன்னும் கியூர் ஆகல சார். அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டாரு. உடம்புல மெடிசன்ஸோட பாதிப்பு இருக்கும். அதோட வெளியே போனது ப்ராப்ளம் தான். எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சு திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார். அப்பதான் அவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆவாரு. சரிங்க சார், நானும் பார்க்குறேன். சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியணும். என்ன தெரியணும்? அவன் யாருக்கு ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இதை கொடுக்குறேன். இந்தா சார் பேசணும்னு சொல்றாரு, பேசு. சார் சொல்லுங்க சார். சிஸ்டர், மகேஷ் யார் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணான்னு தெரியுமா? என்னோட ஃபோன்ல இருந்து தான் சார். எந்த நம்பருக்கு பேசியிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இதோ சொல்றேன் சார். நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க சிஸ்டர், நீங்க போனை கொஞ்சம் டாக்டர் கிட்ட கொடுங்களேன். ஓகே சார். கொடுங்க. சொல்லுங்க சார். சரிங்க டாக்டர், நானும் மகேஷை தேடி பார்க்குறேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் மாப்பிள்ளை காணுமே. இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இப்ப திடீர்னு யாராவது வந்து கதவை தட்டு மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பண்றது? மாப்பிள்ளை இங்க இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன மாமாவும் டிரைவரும் ரூமுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்னத்த வழக்கமா உங்க டவுட் ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்துருவாங்க இப்போ, இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு இல்ல, ட்ரெஸ் மாத்துறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமை தாண்டிருச்சே, அதனாலதான் கேக்குறேன். ஐயோ சின்னத்த, சாதாரண ட்ரெஸ் போட்டா போனமா வந்தமான்னு வந்துடலாம். கோட் ஷூட் போட்டனா கொஞ்சம் முன்ன புண்ண ஆகாதான் செய்யும். அதுவும் இல்லாம மாமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோட்டு போடுறாரு. அவருக்கு போட்டு சரி பண்ணி கூட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். அதனால கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. டேய் தம்பி, டேய் இங்க கொஞ்சம் வாப்பா. வா. என்ன அங்கிள்? அங்க ஒரு அக்கா இருக்காங்கல்ல? ஆமா அங்கிள். அந்த அக்கா கிட்ட போய் ராஜா அங்கிள் உங்களை கூப்பிட்டாங்கன்னு இந்த ரூமுக்கு வர சொல்றியா? சரிங்க அங்கிள். சரி போ பாப்போம். அக்கா. என்னடா? அந்த ரூம்ல ராஜா அங்கிள் இருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. அந்த ரூம்லயா இருக்காங்க? ஆமாங்கா, அங்கதான் இருக்காங்க, போய் பாருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்போ ராஜா எதுக்கு வர சொன்னாரு? ஒருவேளை மயில் மாமா சொன்னதால கூப்பிடுறாரோ? ராஜா, ராஜா, ராஜா இங்க இருக்கிறதா அந்த பையன் சொன்னா. மகேஷ், நீயா? ஆமா, நானே தான். நீ எப்படி இங்க? நீ கோமால இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. கோமா தெரிஞ்சு எனக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. ஆமா, என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்போ உன் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கியா?
இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன எதிரி தேவையில்லாத விஷயம்? நம்ம கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நடக்காம போயிருச்சே. ஏய், என் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுடி. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஆ? ஹே, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உன் கழுத்துல அந்த டிரைவர் கட்ட தாலிய தூக்கி எறி. நான் புதுசா உனக்கு தாலி கட்டுறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். ஹே, நீ எல்லாம் மனுஷனாடா? சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, எங்கேயா இருக்கிற? நேரம் ஆகுது, பூஜைக்கு நேரம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் பாட்டி. அது வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சிருங்களேன். சரியா சரியா, சீக்கிரம் வாயா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வா. சரிங்க பாட்டி. நல்ல வேளை உன்னோட கல்யாணம் நடக்கல. நடந்திருந்தா என் வாழ்க்கையே நாசமா இருக்குமே. எந்த துணிச்சல்ல நீங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ, பயமா இருக்குப்பா. என்ன மிரட்டுறியா? நீ எல்லாம் ஒரு புழுடா. சாக்கடையில நெளிற கேடு கெட்ட புழு. உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. முதல்ல வெளியே போடா. ஏய், அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல? ஓகே ஓகே ஓகே. இனிமே நான் நல்ல வேஷம் போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. போறதுக்கு முன்னாடி உன்னை அப்படியே தொட்டு பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை தொடரலாம்னு நினைச்சேன். இப்பதான் உனக்கு கல்யாணம் வேற ஒருத்தனோட நடந்துருச்சே. இவ்வளவு நாள் உன்னை லவ் பண்ணி உன்னை அப்படியே விட்டுட்டு போக நான் முட்டாளா? ஏய், நான் உன்னை தொடாம விட மாட்டேன்டி. ஏய், கிட்ட வராத. சொன்ன கேளு, வராத. வந்தா என்னடி பண்ணுவ? இன்னைக்கு உன்னை அடையாம விட மாட்டேன்டி. சொன்னா கேளு, கிட்ட வராத. கிட்ட வராதன்னு சொல்றல. என்னடி பண்ணுவ? கிட்ட வந்து கொன்றுவேன். ஏய், வராத. கிட்ட வராத. சொன்னா கேளு. ஏய், என்னடி பண்ணுவ? ஆ? என்ன பண்ணுவ? சொல்றல.